என் பிரச்சனை முடியட்டும், பிறகு உங்க பஞ்சாயத்தை தீர்க்கிறேன். செந்தில் பாலாஜி மெசேஜ். கடந்த ஆட்சியில் கரூர் மாவட்டத்தில் செல்வாக்குடன் இருந்தவர் செந்தில் பாலாஜி. அவருக்கு எதிராக திமுகவினர் பெரிதாக எதுவும் பேசாமல் கப் சிப்புன்னு இருந்தாங்க. ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்காததோடு கரூரிலும் 2 தொகுதிகளை இழந்தது. இதனால் செந்தில் பாலாஜி மீது திமுக நிர்வாகிகள் மத்தியில் இருந்த அதிருப்தி அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் தோல்விக்கு தவறான வேட்பாளர் தேர்வுதான் காரணம் என்று கட்சி தலைமைக்கும் புகார் சென்றிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த செல்வராஜை கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்க செந்தில் பாலாஜி முயற்சி செய்வதாக தகவல் வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடவூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் உள்ளிட்ட சில நிர்வாகிகள் ராஜினாமா கடிதம் கொடுத்தனர். ஆனால் மாதங்கள் கடந்தும் இந்த விவகாரத்துக்கு எந்த தீர்வும் ஏற்படவில்லை. இதனால் அந்த கடிதம் கொடுத்த விவகாரம் என்ன ஆச்சு என்று நிர்வாகிகள் கேட்க ஆரம்பித்திருக்காங்க. இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து வந்த பதில்தான் இப்போது பேசு பொருளாகியுள்ளது. முதல்ல என் பிரச்சனை முடியட்டும், பிறகு உங்க பஞ்சாயத்தை பேசி தீர்த்துக்கலாம் என்று மெசேஜ் வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.